எப்படி இருக்கு ரோடு? எப்படி நான் இறக்குறது இதுலையா? மச்சான் உன்னை விக்கெட்ட தானே நானு கலைங்க மாதிரி ஆயிடுச்சுல வாய்ஸ். இந்த மாதிரி ஒரு அணி இந்த மாதிரி ஒரு அணியை நான் இது வரைக்கும் பார்த்ததே சொல்றேன் பாரு. காரணம் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க ஜெயிச்சப்போ அவளை பேசல, நாங்களும் பேசிருக்கோம். வேற யாரு நீதான்? ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து அவுட்டோர் கேம் விளாடணும் கிரிக்கெட்டில். ஸோ இப்போ விளையாட போகிறது வந்து டஃப்பில் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒரு பெரிய பிளான் இருக்குது உண்மையிலே எங்களுக்கு. இங்கே ஏன் நிப்பாட்டுறானுங்க? இப்போ பாருங்களேன், காலியாக இருக்க இடம் ஆனால் போக மாட்டேறான். பாருங்களேன், ஃபுல்லாக காலியாக இருக்குது. எதுக்கு இப்படி உருட்டிட்டு போகிறான்னு தெரியல எனக்கு. இவர் ஒருத்தர் நிப்பாட்டுன்றக்க நாங்கள் எல்லாம் போயிட்டே இருந்தோம். மொகரா போயிட்டோம். ஸோ ஓகே மக்கள், இன்றைக்கி காலையில் வந்து நாங்கள் கிரிக்கெட் டோர்னமெண்ட்டு போனோம். பட் நான்லாம் விளையாடல, ஏன்னா வந்து கை சரியில்லை, அதனால் விளையாட முடியல காலைல. ஏன்னா அவுட்டோர் கிரிக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஏதாவது கையில் கீழே அடிச்சிட்டாங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்லிட்டு கணேசன்னா எல்லாரும் வேணான்ட்டாங்க. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி டர்ஃப் போகலான்னு யோசிச்சிருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிறுசேரி. எனக்கும் கரெக்டாக எங்கே இருக்குன்னு தெரில. சிறுசேரியில் ஒரு டர்ஃப் இருக்குன்னு தெரியும், பட் எப்படின்னு எனக்கு தெரில. ஸோ போனால் தெரியும். அதனால் இன்றைக்கி ஒரு பெரிய பிளான் இருக்குது. இன்றைக்கி மொத்தம் 10 பைக் வருது, 20 பசங்க வராங்க டோட்டலாக. கோட் மூவி போயிட்டு, நம்ம விஜய் அண்ணா படம் ரிலீஸ் ஆகிருக்கு, கோட் மூவி போயிட்டு அதுக்கப்புறம் டர்ஃப் போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கோம். படம் இன்னமும் 2 மணிக்கு தான் முடிச்சுட்டு வெளியே வரதுக்கு ஒரு 3 நாள் ஆகும். அதுக்கப்புறம் டர்ஃப் போவோம். டர்ஃப் வந்து நாங்கள் எப்போ புக் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எனக்கு உண்மையிலே தெரில. ஏன்னா கண்ணா தான் புக் பண்ணார். ஆனால் மேக்ஸிமம் நைட்டு தான் திரும்பும்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல கண்டென்ட் இன்னைக்கு காத்துட்ருக்கு. ஏன்னா காலையே ஒரு ஃபோன் பண்ணாங்க, ஆனால் அது கோபுரம் நான் எடுத்துகிட்டு போகலன்னு சொல்லிட்டு என்னால் வந்து இது பண்ண முடியல, ரெக்கார்ட் பண்ண முடியல. ஆக்சுவலி எல்லோரும் கிளம்பிட்டாங்க. எல்லோரும் மீட்டிங் பாயிண்ட் ஒன்று வச்சுருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட் மேரி ஸ்கூல் நிசாரை பிக் பண்ணுவேன், அந்த இடத்துல தான் எல்லோரும் வர சொல்லிருந்தாங்க. மதன் ஆல்ரெடி வந்துட்டு கால் பண்ணிட்டான். ஸோ இப்போ நம்ம அங்கே போயிட்டோம் அப்படின்னா அப்புறம் தான் எவன் வந்திருக்கான் வரலான்றது தெரியும். ஆக்சுவலி இப்போ போகிறதுல அந்த 20 பேர் எதிர்க்க ஒருத்த போனானுங்களே அவனுங்களும் தான். நான் அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கேன், அவங்க ஆப்போசிட்டில் போயிட்டுருக்கானே, எங்கே போனானுங்கன்னு தெரில. இந்த வீக்கெண்ட் ஆனால் மட்டும் மகாபலிபுரம் வந்து எப்போயுமே ரொம்ப ரஷ் ஆயிரும். எல்லாமே சின்ன சின்ன சந்தா, எல்லாரும் அது உள்ள தான் வந்து விடுவானுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1:10க்கு மேலேயே போயிருக்கும். யார் யார் வந்திருக்கா அப்படின்றது தெரில, போய் பார்க்கலாம். ரீச் தான் விசா இருக்கா? இதோ ஓகே மக்களே, நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். இப்போ இங்கேருந்து இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிளான் இங்கேருந்து வந்து நம்ம விஜய் அண்ணா படம் கோட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கோம். ஆல்ரெடி பிளான்லாம் புக் பண்ணியாச்சு, ஆல்ரெடி டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. ஸோ ஆக்சுவலி நாங்கள் வந்து எந்த ரிவ்யூ எதுவுமே கேட்கவே இல்லை. எப்படி படம் இருக்கோ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போகிறோம். ஏன்னா நிறைய பேர் கலாய்க்கவும் செய்கிறாங்க, நிறைய பேர் சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம போய் பார்த்து நம்ம ரிவ்யூ நம்ம கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் யோசிச்சிருக்கோம். ஆக்சுவலி இந்த ஒரு ஜூஸ் கடை வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஜூஸ் கடை. எதுக்கு அப்படின்னா, என் சரௌண்டிங்கில் நான் வந்திருக்கேன், என் எக்ஸ் வந்திருக்கா, செல்லா வந்திருக்கா,
என் பசங்க எல்லாரும் வந்துருக்கானுங்க. ஓகே மக்கள், எதுக்காக நாங்கள் நின்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பைக்கும் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். அதே மாதிரி எல்லோரும் வந்துட்டானுங்க. இதுக்கப்புறம் பைக் எடுக்கிறது தான். ஓகே, வா 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 போகலாம். நல்லா வரும். ஐயோ, என்ன எப்படி இருக்கு ரோடு? எப்படி நான் இறக்குறது இதுலையா? இதில் எப்படி ஏற்றுறது? கை வேற சரியில்லை மக்களே. ஏன்னா வந்து இப்போ இது உள்ள விட்டு இறக்கணும். அது ஆஃப் ரோடாக இருக்குது நல்லா. அது எங்கன்னா அது பாருங்கள், இதுவே வழுக்குது கரமாக வச்சது. அதுக்கு நான் தண்ணிக்குள்ளே போய் ஊஞ்சத்தான் பரவாயில்ல, நான் இப்படியே போய்க்கிறேன். எனக்கு இது நிம்மதியான வாழ்க்கை. வழக்கமாக நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும் மக்களே. ஒன்று, கேமரா ஆங்கிள் இறங்கிடுவோம். எனக்கு தெரிஞ்சு கேமரா ஆங்கிள் இப்போ கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு தோணுது. அண்டு பிரச்சனை பண்ணுறது மைக்கு. இப்போ இந்த மைக்கும் பிரச்சனை பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ளே ஒரு பிட்டு காற்று வரல, எனக்கு அவ்வளோ ஹீட்டாக இருக்குது உள்ளே. ஸோ இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த வீடியோ வந்திருக்கோன்னு நம்புகிறேன். ஆக்சுவலி வீடியோ கிடச்சா கூட நம்ம அதை வச்சு எடிட் பண்ணிடலாம் மக்களே. ஆனால் அந்த வீடியோ கிடைக்காம நம்ம அவ்வளோ எஃபர்ட் போட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ வெளியில் வரல, இந்த டெக்னிக்கல் எரரால் போயிடுது அப்படின்னும் போது செம்ம காண்டாக இருக்கும். நம்ம போட்டு எஃபர்ட் எல்லாம் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி அந்த இடத்துல வந்து நாங்கள் கணேசனை மிஸ் பண்ணிட்டோம். எதுக்கு அப்படின்னா, சேர் கூட கொண்டா நான் சண்டை போட்டு விளையாடிட்டு வந்தேன்ல. ஸோ அதில் வந்து கணேசனை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் முன்னாடி வந்துட்டுருக்காங்க போல். எங்கே இருக்காங்க? எங்கே சார்? சரணாவை கண்டுபிடிச்சி எல்லோரும் மாலுக்கும் ஒரே டைமில் எல்லோரும் வந்தாச்சுன்னு நம்புகிறேன். ஆனாலும் இன்னும் ஒரு சில வண்டிங்க இருக்குது. மதன் வண்டி 80க்கு மேலே தாண்டலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். போய் பார்த்தா தான் தெரியும் என்ன ஏது அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு ஒரு 4 வண்டிங்க வந்துச்சு. மேபி முன்னாடி போனால் போயிருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஓகே மக்களே, படம் பார்த்து முடிச்சாச்சு, கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் டர்ஃப் போவோம் நாங்கள். பார்க்கிங் அஸ்வினாவே ஸ்பான்சர் பண்ணிட்டார் ஃபுல்லாகவே. ஆக்சுவலி என்னை கேட்டால் படம் எப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்கிறதுன்னு தெரில எனக்கு உண்மையிலே. அப்படி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எனக்கு. ஏன்னா தளபதிக்கிட்டேருந்து இன்னும் எதிர்பார்த்தேன் நான்.
ஓகே மக்களே, ஆக்சுவலி வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டர்ஃப்க்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கோம். அதாவது மூவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு போகலாம், சாப்பிட்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு டீ குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போனோம் ஒரு ஜூஸ் கடைக்குள்ளே. அவனுங்க பஜ்ஜி போண்டா பார்த்தோன்னே நைட்டு டின்னரை முடிச்சிட்டானுங்க. ஒவ்வொருத்தரும் 2000 ரூபாய்க்கு சாப்பிட்றானுங்க. இல்லை ஒவ்வொருத்தரும் 200 ரூபாய்க்கு சாப்பிட்றானுங்க. டர்ஃப் வந்து என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு நான் டர்ஃபில் விளாண்டதே கிடையாது. பால் எப்படி ரைஸ் ஆகும் அப்படின்றதும் தெரியாது, எதுவுமே தெரியாது உண்மையிலே. ஆக்சுவலி இப்போ டீம்ஸ் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, மொத்தமாக நாங்கள் 20 பேர் இருக்கோம். அதில் ஒரு ஆள் வரலன்னு நினைக்கிறேன். அப்போனா 19 பேர். ஸோ 7 பிரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஆள் பத்தாதவங்களுக்கு வேணால் மாற்றி போட்டு அடிப்பானுங்க டபுள் சைடு அந்த மாதிரி. ஏன் நாங்கள் இந்த டைம் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி ஒரு நாள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக போய் விளையாடிட்டு வரணும், மூவி பார்த்துட்டு விளையாடிட்டு வரணும் அப்படின்றது. ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா எனக்கு வந்து கோட் மூவி அந்தளவுக்கு பிடிக்கல. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து இன்னும் தளபதிக்கிட்ட பெருசாக எதிர்பார்த்தோம். பட் ஏன்னா மங்காத்தாவோட டேரக்டர் தான் இதோட டேரக்டர் வெங்கட் பிரபு தான். அவர் வந்து மங்காத்தா அளவுக்கு ஈக்குவலாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்தோம். பட் அந்தளவுக்கு இல்லை. நீங்கள் படம் பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களோட கருத்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க, சில பேர் நல்லா இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்கவுங்க மைண்ட் செட்டு தான் அது. நான் யாரை பற்றியும் இங்கே கொச்சையாக பேச விரும்பலை. ஆக்சுவலி என் குரலும் நல்லா தான் இருந்துச்சு மக்களே. எந்த டைம் நான் கத்த ஆரம்பித்தேன் அப்படின்னா தலை பீஜம் வரும்போது கத்த ஆரம்பித்தேன். அதாவது படம் முடியும் போது நான் கத்த ஆரம்பித்தேன். ஆல்ரெடி கோல்டாக இருந்தது, கத்தனோடனே தொண்டை கட்டிச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு. இது பத்தாவதுக்கு வேறு முன்னாடி உட்கார வச்சுட்டானுங்க. ஓகேவா, டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு முன்னாடி உட்கார வச்சுட்டானுங்க. அவ்வளோதான், எல்லா ஸ்க்ரீனும் பெருசாக இருக்குது. அதுவும் முன்னாடி சவுண்டிங் ஐயோ எப்பா, ஹெட்செட் போட்டே கேட்டுடலாம் போல் அந்தளவுக்கு இருந்துச்சு. என்ன பண்ணுறானுங்க? பைத்தியங்கள். மேப்பே ஆன் பண்ணல, ஆனால் வந்து போனோம் பின்னாடி வா சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இவனை எங்கே சந்தோஷத்தான் கூப்பிட்டு போகிறானுங்கன்னு தெரில. கடைசியாக ஷார்ட் ரூட்டுக்கு மாலூர் எடுத்து கூப்பிட்டு போயிட போகிறாங்க பாருங்களேன். கண்ணுக்கு என்ன தூரம் வரைக்கும் லைட்டும் தெரில, டஃப்பும் தெரில. என்ன எப்படி திரும்புகிறான்? ஓ இது ஒரு சூப்பர். ஓகே வந்தாச்சு மக்களே. அது கையாட்டம் பேச மாட்டீங்களா? மச்சான் உன்னை விக்கெட்ட தானே நானு கலைஞர் மாதிரி ஆயிடுச்சுல வாய்ஸ். கவான் கவான் நீனா அவனுக்கு வழி விட்டு நின்னுக்கிற பால். No ball. ஐயோ எல்லாம் ரெக்கார்ட்ல இருக்குதான். ஐயோ பால் பிடிக்கல. டேய் பால் இல்லடா, பால் கீழே வந்துச்சுடா. இல்லடா அததான் நானும் சொன்னேன். வீடியோ ப்ரூஃப். கை தான்டா பால் பிடிக்கலன்னு பார்த்தா. ஓடா 6 4 4.
பேசு. என்னதான் ஆனாலும் ஒன்றும் இல்லை நல்லா இருக்கும் பேசு. நல்லா இருந்தது. நல்லா நாங்கள் ஜெயிச்சோம் ஒத்துக்கணும். ஆமாங்க, நல்லா ஆமாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. வாங்க ஜி, சூப்பர். போன தடவை ஜெயிக்கும்போது பேசணும்ல, இப்போ பேசுவோம். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபோன் பண்ணேன், மொபைல் எங்க இருக்குன்னு தெரியல. கூண்டோட தங்கிடுவாங்க. எல்லா டீம்லயும் இருக்காங்க. அவனுக்கு ஜூம் சரி இருங்க. இந்த மாதிரி ஒரு அணி, இந்த மாதிரி ஒரு அணியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இதை வச்சு தானே ஜெயிச்சேன்னு feel ஆகுது. அற்புதமான அணி. இந்த அணி தான் வந்து எனக்கு தூண்டுகோலா இருக்கு அடுத்த வாட்டி அடுத்த டோர்னமெண்ட் ஜெயிக்கிறதுக்காக. ஓகேவா? இந்த கபடி நாங்க இந்த டீம் தான் ஆடுவோம், இப்பவே சொல்லிட்டோம். அடுத்த டோர்னமெண்ட்ல வேற 40,000. சரி அப்புறம் 100 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். மேட்ச் ஸ்டார்ட். டீம் ரெடி. ரெடி ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். தினேஷ் ஜெயிச்சா இவ்வளவு பேச மாட்டா. தினேஷ் ஒளிக்க வச்சீங்க, ரன்னர் போயிட்டீங்க. ரன்னர் அப் டீம் இவங்க தான். ஸ்கிரீன்ல தெரியறனா தம்பி? இல்லாம எதுவே இல்ல. நாங்க எங்க மேட்ச் ஆடுறோம் தெரியுமா? எங்க சொல் ஓவர் போடு. ஓடு ஃபர்ஸ்ட் கோல் சூர்யா. சரி ஓகே, கப்ப கொடுத்துருங்க. நீ என்ன பாக்குற? கிளாப் பண்ணுங்க. அங்க நின்று ரன்னர் அப். ஓகே போலாம். அடுத்த Wait a minute. டாப் வந்தப்போ வின்னிங் டீம் இவங்க தான். ஃபர்ஸ்ட் டாப் வின்னர்ஸ் இவங்க தான். வெரி குட். ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், இந்த பீஸை வச்சுட்டு எப்படி ஜெயிச்சீங்க? அதுதான் ஒரே ஒரு சந்தேகம். இது வந்து அத்தியாயத்திலே கிடையாது. இந்த மாதிரி ஒரு சரித்திரம் படிச்சிருக்கீங்க நீங்க. இந்த என்ன என் கப்பு எங்கன்னு இப்ப வெய் இந்த மாதிரி ஒரு சரித்திரம் படுத்திருக்கீங்க. அது இதை பத்தி என்ன சொல்ல வரீங்க? நீங்க சொல்லுங்க, 4 வார்த்தை சொல்லுங்க. 4 வார்த்தை நறுக்குன்னு கேள. எங்க டீம்ல நல்லா இருந்தது எல்லாருமே. ஆனா உன்னை தவிர அதுதான். ஓவர் கூட அடிக்கல. நீங்க பேசவே கூடாது. இதெல்லாம் சென்சார்ல கட் பண்ணு. மிஸ் நீங்க தோக்க வேண்டிய மேட்ச் இது. ஆமா. எண்ட் ஆஃப் தி டே ஜெயிச்சிட்டோம், அவ்வளவுதான். அடுத்தது ஒன்னோ ரெண்டோ. ஆமா, இந்த ஜெயிச்சதா இவங்க சொல்ற மாதிரி வின் இஸ் வின். ஒரு ரன்ல ஜெயிச்சாலும் ஜெயிக்கிறது தான், 12 ரன்ல ஜெயிச்சாலும் ஜெயிக்கிறது. இப்ப நெக்ஸ்ட் பார்த்தா ஆனா இவங்க எல்லாருமே ஜென்டில்மேன்ஸ் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா எல்லாருமே ஜெயிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படிதானே தர? நாங்க தான் ஜெயிச்சோம். அது வந்து அதுக்கு நானும் சொல்றேன் பாரு காரணம். ஃபர்ஸ்ட் டைம் இவங்க ஜெயிச்சப்போ அவ்வளவு பேசல, நாங்களும் பேசிருக்கோம். வேற யாரு? நீதான். கப்பல் தூக்கி அத்துல இப்படி மூக்குல டால்பின் மேல தூக்கிட்டு இருக்குது. இல்ல பரவாயில்ல, நீங்க தான் அப்படி பண்ணீங்க. நாங்க 2 வாட்டி ரன்னர் தான் வந்தோம். எங்களுக்கு எப்படி இருக்கும்? நாங்க எப்பதான் ஜெயிக்கிறது அப்போ? ஓகே ஓகே சரி ஓகே. இதோட இந்த vlog கட் பண்ணிடலாம் தானே? இதோட இந்த vlog கட் பண்ணிடலாம், சேனலை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து பிரியாணி. நெக்ஸ்ட் இங்க இருந்து அப்படியே பிரியாணி கடைக்கு போறோம். அத ஓகே மக்களே, ஆக்சுவலி வந்து நாங்கள் இப்போ கிளம்பிட்டு டஃப் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். ஸோ வாயில் ஆன் பண்ணிட்டேன். சோழிங்கநல்லூர் பக்கத்தில் வந்து இது பிரியாணி கடை இருக்குது அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போகிறானுங்க. சத்தியமாக எனக்கு செம்ம டயர்டு. வீட்டில் எங்கள் அப்பா செருப்போடு உட்காந்துட்டு போயிரு, டைம் பார்த்தாச்சு இன்னும் ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ முடியல. ஆனால் செம்ம டயர்ட் ஆகுது கைஸ். உண்மையில டஃப்போட கேம் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து 3 டீமில் நாங்கள் தான் வின்னிங் டீம் வேறு. அதோட செலிப்ரேஷன் அப்படின்னு எல்லாமே நடந்திருக்கோம்ல, அதெல்லாம் என்னோடய சேனலில் கண்டிப்பாக வரும். நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம் கூட அந்த செலிப்ரேஷன் வரைக்கும் பாருங்கள், பேசின பேச்செல்லாம். ஆக்சுவலி மக்களே, இப்போ எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருட்டில் தெரியுதா தெரியலையான்னு உங்களுக்கு தெரில. மேபி இப்போ தெரியுதா பாருங்கள். ஓகேவா? எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஓய்மா ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கிட்ட போயிட்டுருக்கோம். ஏஜிஎஸோட மால் இருக்குல்ல, விவேரா மால், அதுக்கிட்ட போயிட்டுருக்கோம். ஸோ
என்னை வீட்டில் விட்டு நல்லா இருக்கவன என்ன விட மாட்டுறானுங்க இவனுங்க. ஏன்னா லிட்டரலாக ஃபுல்லாக கூல் ட்ரிங்க்ஸு ஐஸ் வாட்டர் எல்லாத்தையும் குடிச்சு காய்ச்சல் வர மாதிரியே இருக்குது மக்களே உண்மையிலே. அதுவும் விளையாடுறதெல்லாம் மாட்டடி அடிக்கிறானுங்க. ஏதோ துரம்லாம் மாற்ற இருக்கான், அவன் என்ன கொல்ற மாதிரி அடிக்கிறான். ஒரு அடி முடிச்சு எல்லாருக்கும் அடி வாங்கினானுங்க. நானும் ஒரு அடி வாங்கினேன் கையில், அதுவும் லெஃப்ட் ஹேண்டில் வாங்கினேன். ஆனால் பிளேட்டில் வாங்கலைன்னு நினைக்கிறேன். பிளேட்டில் அடிக்கல, கையில் தான் அடிச்சிச்சு. அதுவே நல்லா வீங்கிச்சு. ஆக்சுவலி இந்த டென்னிஸ் பால் என்ன நடக்குது அப்படின்னா கையை வீங்க வச்சுச்சிங்கன்னா அடிச்சிச்சு அப்படின்னா பெருசாக ஒன்றும் நடக்க மாட்டேது. ஆனால் கை மட்டும் வீங்குது, காண்டாக இருக்குது. ஏன்னா இந்த இண்டிகேட்டர் போடும் போதெல்லாம் வலிக்குது. திரும்ப முடியாது ஸ்ட்ரைட்டு தான், ஸ்ட்ரைட்டு போய் யூட்டன் எடுக்கணும். ஆனால் இந்த லைட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் மக்களே. ஆனால் வந்து ரோட்டில் வந்து சுத்தமாக ஸ்ட்ரீட் லைட்ஸே கிடையாது. இதோ இந்த தெரியல என்ன லைட்டை வச்சு நான் என்னத்தை ரொம்ப வண்டி ஓட்டுறது. ஏன்னா குண்டும் குழியுமா இருக்குது. அவ்வளோ பர்ஃபெக்டாக ரோடு இருந்தால் கூட நம்ம வந்து ஒரு நம்பி ஓட்டலாம். என்னால் இந்த லைட்டு போட்டோன்னா கண்டிப்பாக எதிர்க்க இருக்கவங்க கண்ணு பூசம் தான். ஆனால் இப்போ எதிர்க்க யாரும் வரல. பட் எப்படி என்னால் போட முடியும் இந்த லைட்டு போடாமல்? ஏன்னா இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் லைட் இருக்குது. இப்போ வந்து சுற்றி இவ்வளோ பில்டிங்ஸ் இருந்தே இவ்வளோ தான் லைட் இருக்குது. நான் என்ன பண்ண முடியும்? ஆக்சுவலி இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர்லேருந்து ஈசிஆரில் கனெக்ட் ஆகிறோம் ஒரு ஹோட்டலுக்கு. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா மக்களே, டைம் ஆயிடுச்சு, 10க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா சிக்னல்ஸுமே வந்து மேக்ஸிமம் ஃப்ரீ பண்ணிடுறாங்க. எப்படியோ ஆச்சு அவங்கள அப்படின்றது. ஓகே மக்களே, ஆக்சுவலி வந்து சாப்பிட்டு முடிச்சோம். எங்கே சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். இது கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் ஒரு வாட்டர் டேங்க் இருக்குல்ல, வாட்டர் டேங்க்கு முன்னாடியே இந்த கடை இருக்கும். ஆக்சுவலி ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இந்த ரோட்டு கடை கடையில் இது கொஞ்சம் பெஸ்ட்டு. டீசெண்டாக 20 பசங்க சாப்பிட்டாலும் கரெக்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டும் சரி, ஒரு டீசெண்டான டேஸ்ட்டு. ஏன்னா மற்ற நிறைய இடத்துல நான் சாப்பிட்ருக்கேன், பட் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இல்லை, அதே மாதிரி ஹைஜீனிக்காகவும் இல்லை. ஏன்னா நிறையா டைம் வயிறு வலிலாம் வந்திருக்கு எனக்கு. ஸோ இந்த கடை கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. இது வந்து எப்போனா நைட்டு ஃபுல்லாகவே ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் வேணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஆக்சுவலி என்னால் ஏன் சாப்பிட்றத காட்ட முடியல அப்படின்னா என்னால் முடியல, ஃபீவர் ஆரம்பிச்சிச்சு எனக்கு நல்லாவே. ஸோ அதனால் வீட்டுக்கு போயிட்டு அதோட படுக்கணும், அவ்வளோதான். இந்த காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா நமக்கு மூச்சு வந்துகிட்டே இருக்கும் தெரியுமா? அதுவும் பேசும்போது ரொம்ப வருது. என் வாயிலேருந்து வர ஹீட்டு என்னோடய ஹெல்மெட் ஃபுல்லாகவே வந்து சூடாக தான் இருக்குது எனக்கு. அதாவது மக்களே, உடம்பு சரியில்லை, ஃபீவர் வந்துச்சு. லிட்டரலாக ஃபீவரா இல்லை கோல்டு அதிகமாகிடுச்சா என்னென்னே என்னால் புரிஞ்சிக்க முடியல, யூகிக்க முடியல. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து ஒரு நிமிஷம், அது எப்படின்னா நான் பேசும்போது மட்டும் ஓவர்டேக் போடுறீங்க, பின்னாடி வந்து ஹார்ன் அடிக்கிறீங்க. ஓகே ஃபைன். ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா மக்களே, நான் வந்து பைக்கை கொடுத்துடலாம். ஏன்னா என்னாலே முடியல, ட்ரைவ் பண்ண முடியல, கண்ணு எரியுது, கிட்டத்தட்ட இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது. பட் அதனால் வண்டியை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் ஒரு பக்கம் கணேஷ் அண்ணன் வந்து பின்னாடி தான் உட்காந்து, அவர்கிட்ட கொடுத்து நான் ஒரு சரணான வண்டியில் போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வண்டி கொடுக்கவும் எனக்கு ஒரு அரை மனசாக இருக்குது. ஓகேவா, கணேஷ் அண்ணன் நல்லா தான் ஓட்டுவார், இருந்தாலும் என் பைக் அதை நான் செத்தே போனாலும் நானே போய் சாவிக்கிறேன் என் பைக்கில் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் எப்பவுமே எனக்குள்ள. எனக்குன்னு மட்டும் இல்லை, எல்லா பைக்கர்ஸ்குள்ளேயுமே இந்த விஷயம் இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ நானே என் வண்டியை ஓட்டு போகிறேன். இதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம். அப்படி வீட்டுக்குன்ற போது தான் இருக்குது எனக்கு. வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சா, இல்லை வேறு டீ இங்கேருந்து கோவளம் போயிட்டு, இப்போ சோழிங்கநல்லூர் இருக்கும், இங்கேருந்து கோவளம் போயிட்டு அங்கே டீ குடிச்சிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அது என்ன நான் சொல்லணும்னு தெரியல எனக்கு. ஈஸியாரில் மட்டும் எதனா தப்பு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஈக்குவல் டு மரணம், அவ்வளோதான். மேபி பழைக்க வாய்ப்புகள் இருக்குது, இல்லாமல் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. சாவு அப்படின்றது வந்துச்சு அப்படின்னா யாராலையும் தடுக்க முடியாது, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும்.